பிளாக் தண்டர் ஊட்டி மெயின் ரோடு மேட்டுப்பாளையம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா பிளாக் தண்டர் ஊட்டி மெயின் ரோட்டில் இருக்குது மேட்டுப்பாளையத்தில். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய அட்வென்ச்சர் கேம்ஸு, அப்புறம் ட்ரை கேம்ஸு, வாட்டர் கேம்ஸு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான கேம்ஸ் இருக்குது. நம்ம உள்ளே சுற்றி பார்க்குறதுக்குமே நிறைய இடங்கள் அற்புதமாக வச்சுருக்குறாங்க. என்ட்ரி டிக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா அக்கேஷனை பொறுத்து மாறுதுங்க. பெரியவங்களுக்கு 900 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. சின்ன பசங்களுக்குமே 750 அந்த ரேஞ்சில் சார்ஜ் பண்ணுறாங்க. ஒன் டைம் பேமெண்ட் தான். நீங்கள் ஒன் டைம் பேமெண்ட் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டீங்கன்னா எல்லா கேம்ஸும் ஆக்சஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு டைம் 2 டைம் இல்லை, நீங்கள் எத்தனை டைம் வேணாலும் விளாண்டுக்கலாம். கிட்ஸுக்கெலாம் நிறைய கேம்ஸ் கொடுத்துருக்காங்க. ட்ரை கேம்ஸு, இந்த மாதிரி ஊஞ்சல் ஆடுறது, குதிரையில் போகிற மாதிரி ராட்டினம், குழந்தைகளுக்கு எக்கச்சக்கமான கேம்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் உள்ளே ஒன்ஸ் வந்துட்டிங்கன்னா குழந்தைங்கள்லாம் வந்துட்டு இந்த கேம் போகிறதா அந்த கேம் போகிறதான்னு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. அந்தளவுக்கு எக்கச்சக்கமான கேம்ஸ் உள்ளே வச்சுருக்குறாங்க. ஆஃப் டே வந்துட்டு உங்களுக்கு குழந்தைகளோட ஸ்பெண்ட் பண்ணுறதுலேயே டைம் போயிடும். இந்த சாண்டா ட்ரெயின் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்தப்போ தான் இதை வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது புதுசாக கொண்டு வந்திருக்கிறாங்க. இது மாதிரி இன்னும் நிறைய கேம்ஸ் வந்து செட்டப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்னும் ஃப்யூச்சரில் எல்லாமே கொண்டு வர போகிறதா சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, இதில் விஆர் கேம்ஸு, அப்புறம் ஹாரர் கேம்ஸு, இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் இருக்குது. இந்த கேமோட பேர் என்னங்கிறது எனக்கு தெரில. யாராவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஹைட்டில் உள்ள பர்சன்ஸ் மட்டும்தான் அலௌடுங்க. ரெண்டாவது ஏஜ் லிமிட்டும் வச்சுருக்குறாங்க இதில். இது ஒன்ஸு நீங்கள் சுற்றுறதுக்கு வந்துட்டு உள்ளே போன பின்னாடி எல்லாமே லாக் பண்ணிடுறாங்க. லாக் பண்ணிவிட்டு ப்ராப்பர் கைடன்ஸோட, ப்ராப்பர் சேஃப்டியோடு தான் இந்த கேமெல்லாம் வந்துட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த கேம் வந்துட்டு தண்டர் ஸ்பின் அப்படின்னு சொல்லி கேமு. இது பார்த்திங்கன்னா உள்ளே ஏறி நின்றுட்டு இருக்கும்போது கீழே ஒரு ஃப்ளோர் இருக்குது. பட் அது சுற்ற ஆரம்பிக்கும் போது அப்படியே அந்த ஃப்ளோரே வந்துட்டு கீழே போயிடுதுங்க. நம்ம ஃப்ளோட்டிங் மாதிரி தான் இருப்போம், மிதக்கிற மாதிரி தான் இருப்போம். சைட்லெலாம் சுத்தம் செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க. இந்த மாதிரி ட்ரை கேம்ஸ் நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது. எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ண பின்னாடி தான் நம்ம வந்துட்டு வாட்டர் கேம்ஸ்குள்ளே என்ட்ரு ஆக முடியும். சப்போஸ் நம்ம அதுக்கு முன்னாடியே வாட்டர் கேம்ஸ்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம்னா ட்ரை கேம்ஸ்க்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா தண்ணியாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம ட்ரை கேம்ஸ் விளையாடும் போது வழுக்கி விட்டுரும். அப்படின்றனால யாரையும் வாட்டர் கேம்ஸ்குள்ளே என்ட்ரு ஆனவங்கள இதில் அலோவ் பண்ணுறதில்ல. இது வந்துட்டு டிஜே போட்டிருப்பாங்க. டிஜே பாட்டு ஓடிட்டுருக்கும். அதில் வந்துட்டு நம்ம மேலே ஷவர் மாதிரி போட்டிருப்பாங்க. இதில் நல்லா என்ஜாய் பண்ணி குளிக்கலாம். இது இல்லாமல் இன்னும் நிறைய கேம்ஸ் இருக்குது. ஸ்லைடிங்கு, வாட்டர் ஸ்லைடிங்கு, இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் இருக்குது. அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணுறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்போ தான் மேலும் இது போன்ற வீடியோக்கள் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.